ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் மீட்டோட ரியல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போடுறோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மிஸ்டர் மீட்டோட ரியல் பேர் வந்து ஜோ மேத்தனி. மொத்தமாக அவங்க அம்மா அப்பாவுக்கும் 6 பசங்க. ஜோ மேத்தனியோட சேர்த்து 6 பசங்க. அதனால் அவங்க அப்பா ட்ரக் டிரைவராக இருக்கார். அவங்க அம்மா வந்து காலையில் ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறாங்க. மத்தியானம் ஒரு ஹோட்டலில் ஷெஃப் வேலைக்கு போகிறாங்க. ஆமாங்க, ஷெஃப் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு நாள் இல்லை, ஜோ மேத்தனிக்கு வந்து 6 வயசு ஆகுது. அவங்க அப்பா வந்து நல்லா குடிகாரர். அப்போ ஜோ மேத்தனிக்கு 6 வயசு ஆகலை. அவங்க அப்பா வந்து ட்ரக் ஓட்டிட்டு நல்லா குடிச்சு ட்ரக் ஓட்டியிருக்காரு. ட்ரக் ஓட்டிட்டு நல்லா குடிச்சு ட்ரக் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனோன்னா அவங்க அப்பா இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்லேயே. அப்போ அவங்க அம்மா யோசிச்சிருக்காங்க, நம்மளுக்கு அந்த 6 பசங்களையும் வச்சு நம்ம ஒரு ஆளால் 2 நேரம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சமாளிக்கலை. அதனால் நம்ம 3 நேரமும் வேலைக்கு போவோம். ஆனாலும் அவங்க பசங்களோட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாது. அவங்க ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் ஆகிடும். அப்போ முதல்ல என்னென்னா, காலையில் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, மதியானம் ஷெஃப் வேலை, இப்போ நைட்டுக்கு ஒரு உமன்னா ட்ரக் டிரைவராக போகிறாங்க. ஆமாம் கைஸ், ட்ரக் டிரைவராக போகிறாங்க. அப்போ ஜோ மேத்தனி வந்து 12th தான் படித்தார். 12th வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், இவர் ஆர்மிக்கு வேலைக்கு போயிட்டார். அப்போ ஆர்மிக்கு வேலைக்கு போனோன்னே அங்கே ஜோ மேத்தனி நினச்சிருக்காரு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோன்னே அது ஆர்மியில் பார்த்தோன்னே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே இவர் ஆர்மிலேருந்து விரட்டினோன்னே இவர் என்ன செஞ்சுருக்காரு, இவர் ஒரேடியாக அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரேடியாக போயிட்டார் வியட்நாம். அங்கே போனோன்னே அங்கே போய்ட்டு ஒரு ட்ரக் டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. ட்ரக் டிரைவர். அப்போ அங்கே போனால் ஒரு உமனை பார்த்துருக்காரு. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனாலும் அவங்களும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜோ மேத்தனி வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஜோ மேத்தனியோட பாஸ் சொல்லியிருக்காரு, ட்ரக்கோட ஓனர், இன்றைக்கி மட்டும் ஒரு 2 hours வேலை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கும் அவர் சரி நான் வேலை செஞ்சுட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அப்போ இவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்கல. அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் காணோம். இவரும் தேடுறார், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்போ இவர் யோசிச்சார், இவங்க எப்படியும் ட்ரக் வாங்க வருவாங்க, அந்த பாம்பசி எனக்கு தெரியும், அங்கே போய்ட்டு நம்ம நின்று பார்ப்போம், அங்கே கன்ஃபார்மாக அவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் நின்றுருக்காரு. அங்கே போய் நின்னோன்னே அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க போய் தேடி பார்த்துருக்காரு, அங்கே யாருமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தேடி பார்த்துருக்காரு, யாருமே கிடைக்கல. அப்போ ரோட்டில் 2 அப்பாவி மக்கள் படுத்துருந்துருக்காங்க. அவங்களோட போய் கேட்டிருக்காங்க, என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ அவர் கையில் வச்சுருந்த ஹேக்ஸ் எடுத்து துடிக்க உங்களுக்கு தெரியுங்க, துடிக்க கொண்டிருக்காரு. கொண்டோன்னே அவங்கள கொண்டு போய்ட்டு ஒரு லேக்கில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனோன்னே ஒரு 4 அப்பாவி மக்கள் படுத்துருக்காங்க அதே மாதிரி. அவங்கள போய் கேட்டு என்னோட ஒய்ஃப் எங்கன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல, அவங்க ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் செஞ்சுருக்காரு, கையில் உள்ள ஆக்ஸ் எடுத்து அப்படியே அதே மாதிரி கொண்டு ஒரு சில பேர்த்த லேக்கில் வீசுறாரு, சில பேர்த்த புதைச்சி வச்சிடுறாரு. அப்போ இதை ஒருத்தர் கண்டுட்டு போய் போலீஸை சொன்னோன்னா போலீஸ் விசாரித்து ஜோ மேத்தனியை ஜெயிலில் போட்டு அப்போ 1 yearல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர் கொன்னதுக்கு ஆதாரமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. அப்போ அப்போ ஜோ மேத்தனி வச்சுக்காரு, நம்ம இப்படி லேக்லேயும் புதைச்சி வச்சு லேக்லாம் வீசினா நான் எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால இவர் நினச்சிருக்காரு, அந்த வெற்ற அப்பாவி மக்களை பீஸாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாரு. ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாரு. அப்புறம் ஒரு பர்கர் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்கர் ஷாப்பில் எல்லாத்துக்கும் இது பன்னிக்கறி,
இது சிக்கன், இது ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லி அதை பர்கருக்கு வச்சு அது கொடுத்துருக்காரு. அப்போ மற்ற எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, இதுவும் நல்லா இருக்கே, இந்த பன்னிக்கறி நல்லா இருக்கே அப்படின்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அப்புறம் இந்த இவர்கிட்ட ஷாப் வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருக்க கறியெல்லாம் தீர்ந்துடுச்சு, மனுஷ கறியெல்லாம் தீர்ந்துடுச்சு. அப்போ செஞ்சுருக்காரு, ரோட்டில் போய்கிட்டு இருக்க ஒரு கேர்ள்கிட்ட போயிட்டு, உமன் கிட்ட போயிட்டு சரியாக தெரியல, அவங்க பேர் யாரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக தெரியல, எப்படின்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அப்போ இவர் நினச்சிருக்காரு, அவங்ககிட்ட போய்ட்டு என் ஒய்ஃப் எங்கே அப்படின்ட்டுருக்காரு. அப்போ அவங்க எனக்கு தெரியல, அவங்க ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னே இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஹேக்ஸ் எடுத்து வெட்ட போக்கல அவங்க வந்து இப்படி இவரை தள்ளி விட்டு டக்குன்னு போய் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ்கிட்ட சொல்லி அப்போ இப்படி லேக்லலாம் வீசுறாரு, அப்புறம் இந்த முந்தி அப்படி செஞ்சார், அதுக்கப்புறம் இப்போ பீஸாக கட் பண்ணி பர்கரில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, அதை எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோ மேத்தனியை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அவங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருச்சு, கையில் ரத்தத்தோடு ஹேக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆமாம் கைஸ், ஃபிங்கர் பிரிண்டோட. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலே இருந்து இறந்துட்டார். ஆமாம் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன போகணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், சைனிங் ஆஃப்.